வணக்கம். நீங்க எப்போதும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்னதாக நீங்கள் கணக்கிட்டுக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முன்னாடியே நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வீர்கள். ஒரு நாளில் எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்பதை கூட திட்டமிட்டு செலவழிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னதாகவே கணக்கிட்டு தவறில்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு இயல்பு உங்களுடன் எப்போதுமே இருக்கும். ஆனால் இதை சில நபர்கள் கஞ்சம் என்று நினைப்பார்கள். ஆனால் அது கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே நல்ல ஒரு நிலைமையில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உருவாக்கிய திட்டங்கள் எதிர்பாராத விதமாக மாற்றம் அடைந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்கள் கணித்தபடி எதுவுமே நடக்காமல் போய்க்கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் நடக்கிறது, ஏன் நம்முடைய கணிப்பு தவறாக போகிறது என்று உங்களுக்குள்ள சில சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு மிகவும் கடினமான சில சிக்கல்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு உணர்வு உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு சிதைவு ஒரு முடிவாக மட்டும் இருக்காது, அது ஒரு மாற்றமாக இருக்கும். வாழ்க்கை எப்போதும் நம்முடைய திட்டப்படி போகாது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் மாற்றங்களை ஏற்கக்கூடிய மனநிலையும் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இதனை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பாருங்க. அதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அது படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து போகவும் நிச்சயமாக செய்யுங்க. சனி பகவான் உங்களை மீண்டும் தொடங்க வைப்பார். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆரம்பித்த விஷயங்கள் பாதியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகியிருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு நிலைமையில் நல்லதாக போக வேண்டும் என்றுதான் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு போக போக ஏன் இப்படி பாதியில் நிற்கிறது என்று உங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமைகள் கூட நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஆரம்பித்த விஷயங்கள் பாதியில் நின்று போயிருக்கும். அதனை நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமையானது உருவாகி இருக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு ஒரு தோல்வி போலதாங்க தோன்றியிருக்கும். நான் செய்தது எல்லாம் வீணாக போய்விடுமா என்ற ஒரு கேள்வி உங்களை மனதளவில் வாட்டி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரே ஒரு சின்ன செயல்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பார்வையை கொடுத்திருக்கும். இந்த முறை நீங்கள் இன்னும் நன்றாக, இன்னும் தெளிவாக எப்படி வாழ வேண்டும் என்று நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். முன்பு செய்த தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டு ஒரு வலுவான அடித்தளத்தை நீங்களே அமைத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு புதிய ஆரம்பம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கெடுதலாகவும் நடந்திருக்கும். நன்மைகளும் ஒரு சில இடங்கள்ல நடக்கத்தாங்க செய்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் உங்களுடைய பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றிருப்பார். நீங்க எப்போதுமே எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. சிறிய சிறிய தவறுகளையும் ஏற்க முடியாத மனநிலை கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில தவறுகளை அனுபவிக்க வைத்திருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சரியாக இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கும். எது நல்லது, எது கெட்டது என்பதை, எது முக்கியம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்க தவறுகளை பயப்படாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்தில் புரியாது. போக போக தாங்க உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த சனி பகவான் உங்களுடைய வேலைகளை இனிமே தாமதப்படுத்த ஆரம்பிப்பார். நீங்க ஆரம்பித்த வேலைகள் உடனே உங்களுக்கு முடிவடையாமல் தாமதமானதாக போயிருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போக தான் இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு தாமதமாக நடந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு காரணம் நீங்கள் கிடையாது, சனி பகவான். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே முடிவுகள் வராத ஒரு நிலைமை உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த தாமதங்கள் ஒரு காரணத்திற்காகவே இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் தயாராக வேண்டும், இன்னும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு காலம் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் எதையும் அவசரப்படாமல் சரியான ஒரு நேரத்தில் முடிக்கவும் கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களை நிதானமாகவும் ஆக்கியிருப்பார். நீங்கள் எப்போதும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. அது சரியாகவோ தவறாகவோ எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வேகமாக முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை மெதுவாக நகர வைக்கும்.
இதனால நீங்க இனிமேல் செய்யக்கூடிய வேலைகளில் இது சரியாக இருக்குமா, நம்ம செய்தது சரிதானா என்று அதனை நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்துவிட்டு அது சரியாக இருக்கிறதா இல்லையா என்று மீண்டும் மீண்டும் அதனையே நீங்கள் நோண்டி கொண்டிருப்பீங்க. அதனால 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுக்கு 3 மணி நேரமாக ஆகும். இதனால உங்களுடைய வேலையிடத்தில் சின்ன அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க. இது உங்களுக்கு பிடிக்காமல் கூட போய்விடலாம். ஆனால் இந்த பொறுமையான ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு கொடுத்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நிதானம் தான் உங்களை முடிவுகளை சரியாக மாற்றிருக்கும். இன்று நீங்கள் எதையும் அவசரப்படாமல் முழுமையாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக மாறியிருப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானால் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிமே உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். கன்னி ராசி அன்பர்களை நீங்கள் ஒருபோதும் திட்டமின்றி செயல்பட மாட்டீங்க. ஆனால் இதுவரை நீங்கள் அமைத்த பல திட்டங்கள் பாதியில் பாதியில் நின்றிருந்திருக்கும், இல்லைன்னா மாற்றம் அடைந்திருக்கும். நீங்கள் ஒன்றை நினைத்து அதை ஆரம்பித்திருப்பீர்கள். ஆனால் அது இறுதி வரைக்கும் போகாமல், இறுதி வரையிலும் போய் முடிவடையாமல் பாதியிலே முடிந்திருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுக்கு தள்ளி போகவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அந்த ஒரு நிலைமை முற்றிலும் உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் வரைந்திருந்த பாதைகள் இப்போது நிஜமான உருவத்தை பெற ஆரம்பிக்கும். முன்பு காகிதத்தில் இருந்த திட்டங்கள் இப்போது வாழ்க்கையில நடைமுறையாக மாறவும் செய்யும். நீங்க எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட ஒன்றோடொன்று இணைந்து ஒரு பெரிய ஒரு முடிவை உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். இது வெறும் விஷயமாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. நான் கட்டியதை இப்போது வளர்கிறது என்ற ஒரு ஆழமான திருப்தி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை இனிமே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய உழைப்புக்கு பலனையும் கொடுப்பார். நீங்கள் அமைதியாக உழைத்த நாட்களை யாரும் கவனிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய முயற்சிகள் பல முறைகள் உடனடியான பலன்களை தராததால் மனதில் சோர்வு என்பது உங்களுக்குன்னு இருக்கவும் செய்திருக்கும். ஆனால் இப்போது அந்த உழைப்பின் சக்தி வெளியில் உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்த ஒவ்வொரு சிறிய வேலைக்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருப்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்குன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பு வெறும் வேலைக்காக மட்டும் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிய அடித்தளமாகவும் மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலன்களை உங்களுக்கு வெளியில் கிடைக்கவும் செய்யும். மேலாக உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு பெருமையையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில நன்மைகள் எது, தீமைகள் எது என்பதை உணர்ந்து கொள்வீங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை இனிமே சரி செய்ய ஆரம்பிப்பார். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பமான பகுதிகள் மெதுவாக சரியான இடத்திற்கு வர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன தவறான முடிவுகள் கூட இப்போது உங்களுக்குள்ள திருத்தப்படும். நீங்க இதுவரைக்கும் தவறான முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். உங்களால எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பாதிப்புகள் கூட இனிமே நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பிரச்சனைகள் தானாகவே தீர்வு காணக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட போய்விடும். ஆரம்பத்தில் நீங்கள் செய்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிரச்சனைகள் மட்டுமே தாங்க உருவாகி இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நீங்கள் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உடைந்து கிடந்த உங்களுடைய மனமானது மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும். இதனால நல்ல அமைப்புகள் கூட உங்களுக்குன்னு உருவாகவும் செய்யும். நீங்கள் ஒரு புதிய ஒரு பேலன்ஸுக்கு உங்களுடைய மனநிலையை கொண்டு வந்து சேர்ப்பீங்க. நீங்க இதுதான் விரும்பிய வாழ்க்கை என்று நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான வாய்ப்பானது தோன்ற ஆரம்பிக்கும். அது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில கடந்த முயற்சிகளின் விளைவாகத்தாங்க இருக்கும். இந்த வாய்ப்பு உங்களை சோதிப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் அதனை